இந்த கிழங்குல போண்டாவா? அப்படின்னு கூட கேட்கலாங்க. அட ஆமாங்க. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சர்க்கரைவள்ளி கிழங்குல போண்டா தாங்க செய்ய போறோம். நல்லா டேஸ்ட்டா, நல்லா கிரிஸ்பியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க. இந்த கிழங்க நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச கிழங்க இந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்றேன். நீங்க கையிலேயே கூட அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. நான் கட் பண்ணிட்டு மசிச்சு விட போறேங்க. இப்ப தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமா கட் பண்ண மல்லித்தழை, கறிவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. காரத்துக்கு தகுந்த மாரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கிழங்க வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இத நல்லா கையால ஃபர்ஸ்ட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துக்கலாம். இது கூடயே காரத்துக்கு தகுந்த மாரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமா இருக்கும். நான் மல்லித்தழை கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துருக்கேங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருக்க கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். இது கலருக்காக தாங்க. உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்ல. இப்ப தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கடல மாவு சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடல மாவு சேர்க்கிறேன். அதே ஸ்பூன்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்கிறேங்க. இப்ப தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இத கையால நல்லா பிசைஞ்சு குடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இறுக்கமா இருந்துச்சுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தெளிக்க தேவையில்ல. நல்லா அழுத்தம் குடுத்து மாவ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப பிசைஞ்ச மாவு வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாங்க. சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்கலாம். எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சாச்சு. இப்ப அடுப்பு பத்த வச்சு எண்ணெயும் ஒரு சைடு வந்து காஞ்சிட்டு இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்ப நம்ம பிடிச்சு வச்சிருக்க உருண்டைய வந்து ஒண்ணொண்ணா எண்ணெயில சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில சேர்த்த உடனே நீங்க வந்து பெரட்டி விடாதீங்க. ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி நம்ம வந்து லைட்டா பெரட்டி குடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா, போண்டா வெந்துருங்க. ஆல்ரெடி வந்து கிழங்கும் நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். அதனால சீக்கிரமா வெந்துரும். லைட்டா வந்து கோல்டன் கலர் வந்தோனே நீங்க எடுத்துருங்க. இப்போ போண்டா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இத எடுத்து தனியா வச்சிரலாங்க. இருக்கிற உருண்டையும் ஒண்ணொண்ணா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்கு வாங்கி இந்த மாரி போண்டா செஞ்சு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்க வீட்ல இந்த சர்க்கரைவள்ளி போண்டா கண்டிப்பா செய்வீங்கங்க. இது வந்து சர்க்கரைவள்ளின்னு சொல்லுவாங்க. சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த சீசன்ல இந்த கிழங்கு வந்து எல்லா பக்கமே கிடைக்குங்க. கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நான் ஒண்ணு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. மேல வந்து நல்லா கிரிஸ்பியாவும், உள்ள வந்து போண்டா வந்து சூப்பரா வெந்திருக்குங்க. நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.